வணக்கம். உலக சோசலிச வலைத்தளம். இந்திய விவசாயிகளின் கிளர்ச்சியும் தொழிலாளர் வர்க்கத்தின் சோசலிச மூலோபாயமும். சோசலிஸ்ட் ஈக்வாலிட்டி பார்ட்டி ஸ்ரீலங்கா 29 டிசம்பர் 2020. டெல்லியின் புறநகரில் இலட்சக்கணக்கான விவசாயிகள் 3 வாரங்களுக்கும் மேலாக மேற்கொண்டு வரும் ஆர்ப்பாட்டம் நரேந்திர மோடி மற்றும் அவரது தீவிர வலதுசாரி பாரதிய ஜனதா கட்சி பாஜக அரசாங்கத்தின் மீதான இந்திய தொழிலாளர்கள் மற்றும் உழைப்பாளர்களின் வெகுஜன எதிர்ப்பை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. தொழிலாளர்களின் உரிமைகள் மீதான கடுமையான தாக்குதலுடன் இணைந்து செப்டம்பர் மாதம் பாராளுமன்றத்தின் ஊடாக விரைந்து அமுல்படுத்தப்பட்ட மோடி அரசாங்கத்தின் வணிக சார்பு வேளாண் சட்டங்கள் மில்லியன் கணக்கான சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளை உள்நாட்டு மற்றும் சர்வதேச வேளாண் வணிகத்தின் தயவில் வாழ வைக்கும். தனது வேளாண் சீர்திருத்தத்தின் ஜனநாயக விரோத தன்மையை கருத்தில் கொண்டு பாஜக அரசாங்கம் விவசாயிகளின் டெல்லிக்கு போவோம் போராட்டத்துக்கு மிக பெரும் அடக்குமுறையுடன் பதிலளித்தது. பெருமளவிலான கைதுகள், கண்ணீர் புகை மற்றும் நீர் பீரங்கியை பயன்படுத்திய மாநில பாதுகாப்பு படையின் இரும்பு கரங்களை மீறி பல 10,000கணக்கான விவசாயிகள் நவம்பர் 26-27 அன்று தேசிய தலைநகர் பிராந்தியத்தின் எல்லைகளுக்கு சென்றனர். டெல்லிக்கு செல்லும் பிரதான வழிகளில் அவர்கள் முகாமிட்டுக் கொண்டதற்கு பின்னர் மோடியும் அவரது தலைமை கையாளான உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஆர்ப்பாட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொண்டார்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு அரசாங்கத்தின் சூழ்ச்சியாகும். மோடி மற்றும் ஷா இருவரும் அதிக செல்வமுள்ள விவசாயிகளுக்கும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை கிளறிவிட்டு மேலும் அரசு வன்முறைகளுக்கான தயாரிப்புகளுக்கு அரசியல் மூடுதிரையை உருவாக்கி கொள்ள முடியுமா என்பதை ஆராய்வதை அது நோக்கமாக கொண்டதாகும். 3 வேளாண் சட்டங்களை இரத்து செய்ய மாட்டோம் என்று மோடியும் பாஜக அரசாங்கமும் பிடிவாதமாக உள்ளனர். இதில் அவர்களுக்கு பெருவணிகத்தின் முழு ஆதரவும் உண்டு. இந்தியாவின் பெருவணிக உயரடுக்கானது விவசாயிகளின் இழப்பில் இந்திய விவசாயத்தை மறுசீரமைக்க நீண்ட காலமாக அழுத்தம் கொடுத்து வருகிறது. ஆனால் விவசாயிகளின் ஆர்ப்பாட்டங்களை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் அரசாங்கம் பின்வாங்கினால் அது கடந்த 3 தசாப்தங்களாக மோடியும் ஒவ்வொரு அரசாங்கமும் நடைமுறைப்படுத்திய முதலீட்டாளர் சார்பு கொள்கைகளுக்கு எதிரான பரந்த தொழிலாளர் வர்க்க எதிர்ப்பை ஊக்குவித்துவிடும் என்பதே இந்தியாவின் முதலாளித்துவ ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய கவலையும் அச்சமுமாக இருக்கிறது. இதில் அரசாங்கம் பின்வாங்குமாயின் இந்தியாவில் எந்த ஒரு சீர்திருத்த முயற்சியும் சில அக்கறை கொண்ட குழுக்களின் எதிர்ப்பால் சீர்குலைக்கப்படலாம் என்பதற்கான அறிகுறியாக இருக்கும் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா கடந்த வாரம் கூச்சலிட்டது. இந்த நெருக்கடியில் தொழிலாளர் வர்க்கம் ஒரு சுயாதீனமான சக்தியாக தலையிட வேண்டியது இன்றி அமையாததாகும். 4ஆம் அகிலத்தின் அனைத்து உலக குழுவின் இலங்கை பிரிவான சோசலிச சமத்துவ கட்சி இந்திய தொழிலாளர்கள் தங்கள் தொழில்துறை மற்றும் சுயாதீனமான அரசியல் சக்தியை பலப்படுத்திக் கொண்டு மோடி அரசாங்கத்தையும் முதலாளித்துவ ஆட்சியையும் எதிர்த்து போராடுவதற்கான ஒரு சோசலிச வேலை திட்டத்தின் அடிப்படையில் கிராமப்புற மக்களை எல்லாவற்றிற்கும் மேலாக விவசாய தொழிலாளர்கள் மற்றும் நிலமற்ற விவசாயிகளை தங்களின் தலைமையின் கீழ் அணிதிரட்ட வேண்டும் என அறைகூவல் விடுக்கின்றது. மோடி அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக ஒரு அரசியல் பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் தொழிலாளர் வர்க்கம் அணிதிரட்டப்பட வேண்டும். முஸ்லிம் விரோத குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான வெகுஜன ஆர்ப்பாட்டங்கள் ஜனவரி 8 மற்றும் நவம்பர் 26 மில்லியன் கணக்கானவர்கள் கலந்து கொண்ட அகில இந்திய எதிர்ப்பு வேலைநிறுத்தங்கள் மற்றும் உற்பத்தி வேக அதிகரிப்பு, ஊதிய வெட்டுக்கள் மற்றும் கோவிட்-19 தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களுக்கான தற்போதைய வேலைநிறுத்தம் மற்றும் போராட்ட அலைகள் உட்பட கடந்த ஆண்டு நடைபெற்ற சமூக போராட்டங்கள் அனைத்தும் எடுத்து காட்டுவது ஒரு தொழிலாளர் வர்க்க தலைமையிலான எதிர்த்தாக்குதலுக்கான பிரம்மாண்டமான சாத்தியத்தை தான். மோடி அரசாங்கம் விவசாயிகளை தனிமைப்படுத்த, சோர்வடைய செய்ய மற்றும் பிளவுபடுத்தவும் திட்டமிடும் அதே சமயம் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதற்கும் எடுத்து வரும் தயாரிப்புகளில் அது வெற்றி பெற அனுமதிக்க கூடாது.
விவசாயிகளின் கிளர்ச்சியில் தேச விரோத சக்திகள், அது சீனா, பாகிஸ்தான், நக்சலைட்டுகள் அல்லது காலிஸ்தானியர்கள் ஊடுருவி இருப்பதாக சித்தரிக்க அரசாங்கம் மேற்கொண்ட தோல்வி கண்ட முயற்சிகளும் மற்றும் விவசாயிகளின் கிளர்ச்சி சம்பந்தப்பட்ட அரசாங்கத்தின் முக்கிய பேச்சுவார்த்தைகளில் பாதுகாப்பு மந்திரி ராஜ்நாத் சிங் இருப்பதும் வன்முறையான நடவடிக்கை மூலம் ஒடுக்குமுறைக்கான தயாரிப்புகள் மேற்கொள்ளப்படுவதை கோடிட்டு காட்டுகின்றன. இந்திய ஆளும் வர்க்கமும் கோவிட்-19 தொற்று நோயும், மோடி அரசாங்கமும் இந்திய ஆளும் வர்க்கமும் ஒரு சமூக பேரழிவிற்கு தலைமை தாங்குகின்றன. கோவிட்-19 தொற்று நோய்க்கான அவர்களின் அழிவுகரமான பதிலிறுப்புக்கும் மற்றும் தொற்று நோய்க்கு முன்னரே வெடித்து அதனால் பெருமளவில் ஆழமாக்கப்பட்ட உலக முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு உள்ளேயான நெருக்கடிக்கும் தொழிலாளர் வர்க்கத்தையும் கிராமப்புற மக்களையும் விலை கொடுக்க வைப்பதை நோக்கமாக கொண்ட வேளாண் சட்டங்கள் மிகவும் பரந்த வர்க்கப்போர் தாக்குதலின் ஒரு பகுதியாகும். முதலாவதாக, மோடி அரசாங்கம் வைரஸின் பரவலை வெளிப்படையாகவே தடுக்க தவறிய முன் அறிவிப்பு அல்லது திட்டமிடல் இல்லாத ஒரு பொது முடக்கத்தை அமுல்படுத்தியது. பின்னர் ஒரே இரவில் ஒட்டுமொத்த வருமானத்தையும் இழந்த கோடிக்கணக்கானவர்களுக்கு சமூக ஆதரவை வழங்க தவறியதால் உருவாக்கப்பட்ட துயரத்தை சுரண்டிக் கொள்ள முயன்ற அது மீண்டும் வேலைக்கு திரும்புவதற்கு ஈவிரக்கமின்றி அழுத்தம் கொடுத்தது. அதனால் பெரும் திரளானவர்கள் இறந்தனர். என்றும் கண்டிராத கடுமையான பொருளாதார சுருங்கலில் இருந்து இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு புத்துயிரூட்டுவதன் பெயரில் பாஜக அரசாங்கம் முதலீட்டாளர் சார்பு சீர்திருத்தங்களை அமுல்படுத்துகிறது. இது ஒரு அதிவேக பாய்ச்சல் என்று மோடி அறிவித்தார். நிலக்கரி தொழில்துறை, ரயில் வலையமைப்பு மற்றும் வங்கித்துறை உட்பட பெரும்பாலான பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்குதல், பெருநிறுவன சார்பு வேளாண் சட்டங்களை நிறைவேற்றுதல் மற்றும் நிலையற்ற ஒப்பந்த தொழிலாளர் வேலைவாய்ப்பை மேலும் விரிவுபடுத்துவது, தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்யவும் விரும்பியவாறு ஆலைகளை மூடுவதற்கும் பெரும் முதலாளிகளுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் பெரும்பாலான தொழிற்சங்க நடவடிக்கைகளை சட்டவிரோதமாக்குகின்ற வகையில் தொழிலாளர் சட்டத்தை சீர்திருத்தல் போன்ற திட்டங்களையும் அது அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் சீனாவுக்கு எதிரான வாஷிங்டனின் மூலோபாய தாக்குதலில் இந்தியாவை மேலும் முழுமையாக ஒருங்கிணைத்துள்ள மோடி அரசாங்கம் அமெரிக்கா மற்றும் அதன் பிரதான ஆசிய பசிபிக் பங்காளிகளான ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவுடன் இராணுவ பாதுகாப்பு உறவுகளை வியத்தகு முறையில் விரிவுபடுத்துகிறது. இந்திய உயரடுக்கு வெட்டிக்கும் நிலையில் உள்ள அமெரிக்க சீன மோதலை தனது வல்லரசாகும் அபிலாஷைகளை முன்னகர்த்துவதற்காக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது மட்டுமன்றி, சீனாவுக்கு எதிரான ஒரு மாற்று உற்பத்தி சங்கிலி மையமாக இந்தியாவை மாற்றுவதிலும் வாஷிங்டன் மற்றும் டோக்கியோவின் ஆதரவை பெறும் நோக்கத்தையும் கொண்டுள்ளது. 1991 முதல் இந்திய முதலாளித்துவ வர்க்கத்தின் வர்க்க மூலோபாயத்தின் 2 முக்கிய கூறுகளை இரட்டிப்பாக்குவதன் மூலம் இந்த தொற்று நோய்க்கு மோடி அரசாங்கம் பதில் கொடுத்தது. அதில் ஒன்று, பூகோள முதலாளித்துவத்திற்கான ஒரு மலிவு உழைப்பு புகலிடமாக இந்தியாவை மாற்றுவதற்கான உந்துதல். மற்றையது, அமெரிக்க ஏகாதிபத்தியத்துடன் நெருக்கமான உறவுகளை முன்னெடுப்பதும். 2005 முதல் இருந்து வரும் இந்திய அமெரிக்க பூகோள மூலோபாய கூட்டை தொடர்வதுமாகும். முதலாவது, இந்தியாவை உலகின் மிகவும் சமத்துவமற்ற சமூகங்களில் ஒன்றாக மாற்றியுள்ளது. இந்த சமூகத்தில் 1% பெரும் செல்வந்தர்கள் மிக ஏழ்மையான 70% இந்தியர்களை விட 4 மடங்கு அதிக செல்வத்தை வைத்திருக்கின்றனர். இந்த வறியவர்களில் கோடிக்கணக்கான மக்கள் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள். மற்றையது, சீனாவுக்கு எதிரான வாஷிங்டனின் எரியூட்டும் போர் உந்துதலில் இந்தியாவை ஒரு முன்னணி அரசாக மாற்றியுள்ளது. இந்த செய்பணி நிரலை பின்பற்றுவதனால் மிக பெரும் வெகுஜன எதிர்ப்பை சந்திக்க நேரிடும் என்பதை நன்கு அறிந்துள்ள பாஜக, காவல்துறை, உச்ச நீதிமன்றம் மற்றும் ஒட்டுமொத்த இந்திய ஆளும் உயரடுக்கின் ஒத்துழைப்புடன் இடைவிடாமல் வகுப்புவாத எதிர்வினையை தூண்டிவிடுகிறது. தொழிலாளர் வர்க்கத்தை பிளவுபடுத்துவதோடு தனது பாசிச இந்து
மேலாதிக்கவாத ஆதரவாளர்களை அதன் எதிரிகளுக்கு எதிராக, எல்லாவற்றிற்கும் மேலாக தொழிலாளர் வர்க்கத்திற்கு எதிராக ஒரு அதிரடிப்படையாக அணிதிரட்டுவதே அதன் நோக்கமாக உள்ளது. ஸ்டாலினிச சிபிஎம் மற்றும் அதன் இடது முன்னணியின் துரோகத்தனமான பாத்திரம் கடந்த 3 தசாப்தங்களில் இந்திய முதலாளித்துவத்தின் விரிவாக்கமானது தொழிலாளர் வர்க்கத்தை அளவில் மட்டுமன்றி ஒரு சமூக சக்தி என்ற வகையிலும் அபாரமாக வளர்ச்சியடைய செய்துள்ளது. வாகன தொழில்துறையிலும் மற்றும் பூகோள ரீதியில் ஒருங்கிணைந்த தொழில்துறைகளிலும் பணியாற்றுபவர்கள் உட்பட தொழிலாளர்களின் எண்ணற்ற போர்க்குணமிக்க போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தாலும் கூட தொழிலாளர் வர்க்கம் அரசியல் ரீதியாக ஓரங்கட்டப்பட்டு வாய்ப்பூட்டு போடப்பட்டுள்ளது. தொழிலாளர் வர்க்கத்தின் பெயரில் பேசுவதாக பொய் உரைக்கின்ற முதலாளித்துவ சார்பு தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அல்லது சிபிஎம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ ஆகிய ஸ்டாலினிச பாராளுமன்ற கட்சிகளும் இதற்கு பிரதான பொறுப்பாளிகளாக இருக்கின்றன. அரசியல் ஸ்தாபகத்துடன் நீண்ட காலமாக ஒருங்கிணைந்துள்ள அவை வர்க்க போராட்டத்தை முறைப்படியாக நசுக்கியதுடன் முதலீட்டாளர் சார்பு சீர்திருத்தங்கள் முதல் உலகின் 3வது மிகப்பெரிய இராணுவ வரவு செலவு திட்டத்தை கொண்ட நாடாக இந்தியாவை மாற்றிய இராணுவ கட்டுமானத்தை ஏற்றுக்கொள்வது வரை முதலாளித்துவ செயல்பட்டியலை அமுல்படுத்துவதில் நேரடியாக கலந்து கொண்டுள்ளன. 3 தசாப்தங்களாக சிபிஎம் சிபிஐ ஆகியன வலதுசாரி அரசாங்கங்களின், அநேகமாக காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அரசாங்கங்களின் வெற்றிக்கு முண்டு கொடுப்பதை நியாயப்படுத்துவதற்காக இந்து வலதுசாரிகளின் அச்சுறுத்தலை தூக்கி பிடித்தன. இந்த சமூக நெருக்கடிக்கான தனது சொந்த சோசலிச தீர்வை முன் வைக்க விடாமல் தொழிலாளர் வர்க்கத்தை தடுப்பதன் மூலம் பரவலான வறுமை, பெருமளவிலான வேலையின்மை மற்றும் தொழிலாளர் வர்க்கத்திற்கு ஒரு மரண அச்சுறுத்தலாக தொடர்ச்சியாக விரிவடைந்து வருகின்ற சமூக சமத்துவமின்மை போன்றவை மீதான பெருகி வருகின்ற சமூக விரக்தியையும் கோபத்தையும் இந்து வலதுகள் சுரண்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஸ்டாலினிஸ்டுகள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். இன்னமும் ஸ்டாலினிஸ்டுகளை பொறுத்தவரை அவர்களின் கொள்கையின் வெளிப்படையான தோல்வியானது முழுமையாக அலட்சியம் செய்யப்படும் ஒரு விடயமாக உள்ளது. முதலாளித்துவ வர்க்கம் இந்து மேலாதிக்கவாத மோடியை தழுவிக்கொள்வதற்கும் அதன் வர்க்கப்போர் தாக்குதல்களை தீவிரமயமாக்குவதற்கும் பதிலளிக்கும் விதமாக தொழிலாளர் வர்க்கத்தை காங்கிரஸ் கட்சியுடனும் மற்றும் வலதுசாரி சிறு இனக்குழு, பேரினவாத மற்றும் சாதிவாத கட்சிகளுடனும் முதலாளித்துவ அரசின் நிறுவனங்களுடனும் கட்டி போடும் தமது முயற்சிகளை ஸ்டாலினிஸ்டுகள் இருமடங்காக்கியுள்ளனர். காஷ்மீருக்கு எதிரான அரசியலமைப்பு சதி முதல் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் இராமர் கோயிலை கட்டுவது வரை ஒவ்வொரு திருப்பத்திலும் காங்கிரஸ் கட்சி இந்துத்துவ பாசிசத்துடன் மறைமுகமாக ஒத்துழைப்பு வழங்கி வந்தபோதும் கூட காங்கிரஸ் கட்சியையும் நீதிமன்றங்களையும் மற்றும் நமது இராணுவத்தையும் இந்துத்துவ பாசிசத்திற்கு எதிரான ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக அமைப்புகளாக சிபிஎம் மற்றும் அதன் இடது முன்னணி கூட்டாளிகள் தூக்கி பிடிக்கின்றன. ஜனவரி 8 மற்றும் நவம்பர் 26 பொது வேலை நிறுத்த போராட்டங்களின் மூலமாக இந்திய தொழிலாளர்களும் உழைப்பாளர்களும் மோடி அரசாங்கத்திற்கும் 3 தசாப்த கால முதலீட்டாளர் சார்பு மறுசீரமைப்பின் அழிவுகரமான விளைவுகளுக்கும் தங்களது கோபத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்தனர். ஆனால் ஸ்டாலினிஸ்டுகள் மற்றும் அவர்களின் தொழிற்சங்க கூட்டாளிகளான இந்திய தொழிற்சங்கங்களின் மையம் CITU மற்றும் அனைத்து இந்திய தொழிற்சங்கங்களின் காங்கிரஸ் AITUC ஆகியவற்றை பொறுத்தவரை அவை ஒரு மோசமான அரசியல் சூழ்ச்சியாகவே இருந்தன. இவை மேலும் மேலும் எழுச்சி பெற்று வருகின்ற தொழிலாளர் வர்க்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் மற்றும் காங்கிரஸ், திமுக போன்ற அவர்களின் வலதுசாரி பாஜக விரோத கூட்டணிகளின் முற்போக்கு நம்பகத்தன்மையை பெருக்குவதற்குமான கருவிகளாகவும் இருக்கின்றன. காங்கிரஸ் மற்றும் திமுகவின் தொழிற்சங்க முன்னணிகள் CITU
ஏஐடியூசி தலைமையிலான மத்திய தொழிற்சங்கங்களின் கூட்டு அமைப்பில் முன்னணி உறுப்பினர்களாக இருக்கின்றன. விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஸ்டாலினிஸ்டுகளின் பதிலிருப்பானது முதலாளித்துவத்தின் அரசியல் முகவர்கள் என்ற அவர்களின் பாத்திரத்தை முழுமையாக பேணி காக்கும் வழியில்தான் உள்ளது. அவர்கள் தொழிலாள வர்க்கத்தை ஒரு செயலற்ற பார்வையாளராக கீழிறக்க முயற்சிக்கும் அதேவேளை சமீப காலம் வரை ஆளும் வர்க்கத்தின் விருப்பமான அரசாங்க கட்சியாக இருந்து வந்த காங்கிரஸ் கட்சியுடனும் மற்றும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் காங்கிரசுடன் இணைந்த இந்திய தேசிய தொழிற்சங்க மையத்துடனும் இணைந்து கூட்டறிக்கைகளை வெளியிடுகின்றனர். தொழிலாள வர்க்கம் ஒரு சுயாதீனமான அரசியல் சக்தியாக தலையிடுவது மற்றும் மோடி அரசாங்கத்திற்கும் இந்திய முதலாளித்துவத்திற்கும் எதிராக கிராமப்புற உழைப்பாளிகளை அணிதிரட்டுவது குறித்த அவர்களின் விடாப்பிடியான எதிர்ப்பை கோடிட்டு காட்டும் வகையில் சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மற்றும் சிபிஐ தலைவர் டி ராஜா ஆகிய இருவரும் விவசாயிகளின் கிளர்ச்சி அரசியல் அற்றதாக இருக்க வேண்டுமென கூறினர். மோடியையும் இலாப அமைப்பையும் எதிர்த்து போராடுவதற்கான சோசலிச சர்வதேசவாத வேலை திட்டம். மோடி மற்றும் இந்திய முதலாளித்துவத்திற்கு எதிராக விட்டு கொடுக்காமல் போராடுவதற்கு இந்திய தொழிலாள வர்க்கமானது ஸ்டாலினிச கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களில் இருந்து அரசியல் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் முறித்து கொண்டு அதன் போராட்ட அச்சாணியாக நிரந்தர புரட்சி வேலை திட்டத்தின் அடிப்படையில் சர்வதேச சோசலிச மூலோபாயத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும். லியோன் ட்ரொட்ஸ்கியால் முதலில் அபிவிருத்தி செய்யப்பட்ட நிரந்தர புரட்சியானது 1917 ரஷ்ய புரட்சிக்கும் அதைத் தொடர்ந்து ஸ்டாலினிச சீரழிவுக்கும் எதிரான போராட்டங்களுக்கு மூலோபாய அடித்தளமாக சேவையாற்றியுள்ளது. அது இந்தியா போன்ற முதலாளித்துவ அபிவிருத்தி காலங்கடந்து வளர்ச்சி கண்ட நாடுகளில் விவசாயிகளின் பிரச்சினைக்கான தீர்வு போன்ற ஜனநாயக புரட்சியின் அடிப்படை கடமைகள் தொழிலாள வர்க்க தலைமையிலான சோசலிச புரட்சி மூலமாகவும் முதலாளித்துவத்திற்கு எதிரான பூகோள ரீதியான போராட்டத்தின் ஒரு பாகமாகவும் மட்டுமே நிறைவேற்றப்பட முடியும் என்பதை எடுத்து காட்டியுள்ளது. 20ஆம் நூற்றாண்டின் முதல் பாதியில் தெற்காசியாவை அதிர வைத்த 1942 மற்றும் 1947 ஆண்டுகளுக்கு இடையில் புரட்சிகர பரிமாணங்களை எட்டிய பிரம்மாண்டமான ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தை ட்ரொட்ஸ்கி மற்றும் 4ஆம் அகிலம் முன்னெச்சரிக்கை செய்தவாறு நேரு, காந்தி மற்றும் அவர்களின் இந்திய தேசிய காங்கிரசின் அரசியல் தலைமையின் கீழ் இந்திய முதலாளித்துவம் காட்டிக் கொடுத்தது. துணை கண்டத்தை வெளிப்படையான ஒரு முஸ்லிம் பாகிஸ்தானாகவும் இந்து மேலாதிக்கம் கொண்ட இந்தியா ஆகவும் இரத்த களரியில் பிரிப்பதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை தயாரித்ததோடு பிரிட்டிஷ் காலனித்துவ அரச எந்திரத்தின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டு முதலாளித்துவ ஆட்சியை தக்க வைத்தனர். இந்தியா 7 தசாப்தங்களுக்கு மேலாக ஆழ்ந்து வேரூன்றிய விவசாய நெருக்கடி, சாதிய ஒடுக்குமுறை, பரவலான வறுமை மற்றும் கொத்தடிமை சுரண்டலை கொண்ட கொடூரமான முதலாளித்துவ அடக்குமுறையினாலும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஒரு இந்து மேலாதிக்க குண்டரை அதன் பிரதமராகவும் கொண்டுள்ளது. இந்திய தொழிலாளர்கள் தமது எண்ணற்ற சமூக போராட்டங்களை ஒன்றிணைத்து ஒரு தொழிலாளர் அரசாங்கத்திற்கான போராட்டத்தில் மோடி மற்றும் இந்திய முதலாளித்துவத்திற்கு எதிராக கிராமப்புற உழைப்பாளர்களை அணிதிரட்டும் ஒரு சுயாதீனமான அரசியல் சக்தியாக தங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தில் தொழிலாள வர்க்கத்தை பிளவுபடுத்தவும் அதிகாரம் மற்றும் சலுகைக்கான கண்ணை மோதலுக்குள் அதை வலிந்து இழுப்பதற்கும் ஆளும் வர்க்கம் தூண்டிவிடுகின்ற இந்து மேலாதிக்கவாதம், சாதியவாதம் மற்றும் சாதி ஒடுக்குமுறைகள் மற்றும் அனைத்து வகுப்புவாத மற்றும் சிறு இனக்குழு பிரிவுகளையும் தொழிலாள வர்க்கம் சமரசமின்றி உறுதியாக எதிர்க்க வேண்டும். ஒரு சோசலிச வேலை திட்டத்தினால் மட்டுமே விவசாயிகளின் எரியும் பிரச்சனைகளுக்கும் மற்றும் கிராமப்புற மக்களில்
பெரும்பான்மையாக இருக்கும் நிலமற்ற மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கும் ஒரு தீர்வினை வழங்க முடியும். ஒவ்வொரு கட்டத்திலும் MGNREG போன்ற பொதுப்பணி திட்டங்களில் வேலை செய்கின்ற விவசாய தொழிலாளர்கள், விளிம்பு நிலை விவசாயிகள் போன்றவர்களுக்கு தரமான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு உடனடியாக தேவைப்படுகின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதோடு அனைத்து வேலை செய்யும் விவசாயிகளுக்கும் மலிவான கடன், விவசாய இயந்திரங்கள் மற்றும் விவசாய இடுபொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமாயின் அது முதலாளித்துவ இலாப அமைப்பு முறையுடன் மோதலுக்கு இட்டுச் செல்கின்றது. அதற்கு பொது சேவைகளின் பரந்த விரிவாக்கம் அவசியமாகிறது. நிலங்களை தேசியமயமாக்குதல், பிரம்மாண்டமான அளவில் கூட்டு விவசாயத்தை ஊக்குவித்தல், மேலும் வங்கிகள், உரம் மற்றும் வேளாண்சார் உற்பத்திகளை தொழிலாளர் வர்க்கத்தின் பொது உடைமை மற்றும் ஜனநாயக கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதை இது அவசியமாக்குகின்றது. அனைத்துக்கும் மேலாக இந்திய தொழிலாளர்கள் தொழிலாளர் வர்க்கத்தின் வளர்ந்து வரும் பூகோள ரீதியான எழுச்சியுடன் தங்களது போராட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு போராட வேண்டும். 2020 முடியும் தருவாயில் COVID-19 தொற்று நோய்க்கு முதலாளித்துவ உயரடுக்கின் ஈவிரக்கமற்ற பதிலிறுப்புக்கும் வேலைகள், பொது சேவைகள் மற்றும் ஜனநாயக உரிமைகள் மீதான தசாப்த கால தாக்குதல்கள் உக்கிரமாக்கப்படுவதற்கும் எதிராக தொழிலாளர் வர்க்கத்தின் எதிர்ப்பு பெருகி வருகிறது. பிரான்ஸ், கிரேக்கம், இத்தாலி, சிலி, தென்கொரியா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வேலைநிறுத்த போராட்டங்கள் மற்றும் வெகுஜன போராட்டங்கள் வெடித்துள்ளன. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையின் வழிநடத்தும் வாக்கியமானது இந்த அளவு மிக யதார்த்தமானதாகவும் மிக அவசரமானதாகவும் எப்போதும் இருந்ததில்லை. உற்பத்தியின் பூகோளமயமாக்கமானது உழைக்கும் மக்களின் இழப்பில் சந்தைகள், மூல வளங்கள், உழைப்பு சுரண்டல் மற்றும் பூகோள மூலோபாய நலன்களுக்குமான முதலாளித்துவத்தின் உள் மோதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. நாடு கடந்த நிறுவனங்கள் ஊதியங்கள் மற்றும் வேலை நிலைமைகளை குறைக்கும் நடவடிக்கைகளுக்கு சர்வதேச உழைப்பு சந்தையை பயன்படுத்துகின்ற அதே வேளை ஏகாதிபத்தியங்களும் பெரும் வல்லரசுகளும் மற்றும் இந்தியா போன்ற பல்வேறு அபிலாஷைகளை கொண்ட பிராந்திய மேலாதிக்க அரசுகளும் ஆயுதங்களை வாங்கி குவித்து கொண்டிருக்கின்றன. ஆனால் முதலாளித்துவத்தின் வீழ்ச்சி சோசியலிச புரட்சியில் அதன் முற்போக்கு தீர்வுக்கான புறநிலை நிலைமைகளையும் உருவாக்கியுள்ளது. பூகோள மயமாக்கலானது தொழிலாளர் வர்க்கத்தின் பரந்த புதிய படையை ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்காவிலும் உருவாக்கியுள்ளது மற்றும் அதன் உற்பத்தி நிகழ்ச்சி போக்கின் மூலமாக வட அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஜப்பானிலும் உள்ள தொழிலாளர்களுடன் ஐக்கியப்பட்டுள்ளது. தற்போது டொயோட்டா கிர்லோஸ்கர் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் உற்பத்தியை 25% அதிகரிக்க வேண்டுமென்ற நிர்வாகத்தின் கோரிக்கையை எதிர்ப்பதற்காக மீண்டும் வேலைக்கு திரும்பும்படி கோரும் அரசாங்கத்தின் உத்தரவை சவால் செய்வதன் மூலம் அவர்கள் இந்தியாவில் உள்ள தொழிலாளர்கள் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் உள்ள வாகன உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்காகவும் ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கின்றனர். இந்த புறநிலை ஐக்கியமானது ஒரு நனவான மூலோபாயமாக மாற வேண்டும். உழைக்கும் மக்கள் மீதான மூலதனத்தின் இடைவிடாத தாக்குதல்களுக்கும் மற்றும் முழு இலாப நோக்கு அமைப்பு முறைக்கும் எதிரான ஒரு பூகோள ரீதியான எதிர் தாக்குதலில் இந்திய தொழிலாளர்கள் உலகெங்கிலும் உள்ள தமது வர்க்க சகோதர சகோதரிகளுடன் தங்களது போராட்டங்களை ஒருங்கிணைக்க வேண்டும். தொழிலாளர் வர்க்கத்தின் சர்வதேச ஐக்கியத்திற்கான போராட்டமானது போருக்கு எதிரான போராட்டத்தில் இருந்து பிரிக்க முடியாததாகும். இந்திய தொழிலாளர்களும் உழைப்பாளர்களும் சீன விரோத இந்திய அமெரிக்க போர் கூட்டணியையும் பாகிஸ்தானுடனான ஆளும் வர்க்கத்தின் பிற்போக்கு மூலோபாய மோதலையும் எதிர்க்க வேண்டும். இவை இரண்டும் ஒரு அணுவாயுத பேரழிவை கட்டவிழ்த்து விடும் அச்சுறுத்தலை கொண்டுள்ளன. வகுப்புவாத மோதலுக்கும்
தேசிய இன பகைமைகளுக்கும் ஒரு நச்சுக்குளமாகவும் தொடர்ச்சியான ஏகாதிபத்திய ஆதிக்கத்திற்கான ஒரு பொறிமுறையாகவும் சேவையாற்றுகின்ற 1947 பிரிவினையின் மூலம் உருவாக்கப்பட்ட பிற்போக்கு தேசிய அரசு அமைப்பு முறைக்கு எதிராக தொழிலாள வர்க்கம் தெற்காசிய ஐக்கிய சோசியலிச அரசுகளுக்கான போராட்டத்தை முன்னிறுத்த வேண்டும். இந்த வேலை திட்டத்திற்காக போராடவும் இந்திய தொழிலாளர் மற்றும் உழைப்பாளர்களின் வளர்ச்சி கண்டு வரும் கிளர்ச்சிக்கு தலைமை வழங்கவும் ஒரு புரட்சிகர தொழிலாள வர்க்க கட்சியை கட்டியெழுப்ப வேண்டும். அதாவது 4ஆம் அகிலத்தின் அனைத்து உலக குழுவின் இந்திய பகுதியை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக உள்ள அனைவரையும் இலங்கை சோசியலிச சமத்துவ கட்சியையும் 4ஆம் அகிலத்தின் அனைத்து உலக குழுவையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தீர்க்கமான போராட்டத்தில் நாம் அனைத்து ஆதரவையும் வழங்குவோம்.